வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 134ஆம் பாகத்தில் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தலைப்பின் 2வது அமர்விலே மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் தன்னை ஒரு மதத்திற்கோ நாட்டுக்கோ எல்லை கட்டிக் கொள்ளவில்லை. மனிதருக்கு மட்டுமல்ல, எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து என்று தன்னை உலக நல தொண்டனாக அறிவித்துக் கொண்டார். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு மனிதன் நன்மை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி உண்டல்லவா? முடியும் என்கிறார் மகாகவி பாரதியார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நீல சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ. அதாவது இந்த மனித பிறப்பு எத்தகையது, நுண்ணுயிரில் தொடங்கிய பரிணாமம் நிறைவு பெற்ற இடமல்லவா மனிதம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வீணையை போன்ற ஒரு இனம், நல்லதோர் வீணை, அது நல்ல ஒரு வித்வான் கையிலே கிடைத்தால் அந்த வீணையின் நாதங்கள் கேட்பவருடைய மனதுக்கு எவ்வளவு சுகத்தை தரும். அப்படி இருக்க அந்த வித்வான் அதை பயன்படுத்தாமல் தூக்கி தரையிலே மோதி உடைத்து விட்டால் என்ன பயன்? அதுபோல நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சாதாரண மனிதனா நான்? சுடர் மிகும் அறிவு. இந்த அறிவு சுடர் இதுவரைக்கும் ஒளிவிடும் என்றால் அருட்பெருஞ்சோதி வரைக்கும் ஒளிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க 6ஆம் அறிவு, தன்னையே அறிந்து சுகப்படக்கூடிய வல்லமை மிக்க 6ஆம் அறிவு, சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். ஆனால் என்ன பயன்? ஐம்புலன் சுகங்களிலேயே நான் அடகு போய்விட்டேனே. பிறகு அறிவு என்ற அற்புதமான ஒன்று இருந்து என்ன பயன்? எனவே சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், அதற்கு ஏற்றாற் போல நான் வாழ்வதற்கு வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இப்போ சுடர் மிகும் அறிவை கொண்டு அருட்பெருஞ்சோதி அறிந்து விட்டால் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது, ஆத்மா முழுமை பெறுகிறது. விட்டுட வேண்டியது தானே. வல்லமை தாராயோ இதுக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நான் தொண்டு செய்ய வேண்டும். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேரின்பம். பொது நலத்தில் தான் பேரின்பம் கிடைக்கும். அப்போ இறைவனை அறிந்து விட்டால் அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அன்பு யாருக்கு சொந்தம்? யாருக்கு மட்டும் சொந்தம்? அன்பு எல்லோருக்கும் சொந்தம். எனவே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு.
அதுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கிறார். சொல்லடி சிவசக்தி, நில சுமையென வாழ்ந்திட புரிகிவையோ, அதை தராமல் இப்படியே என்னை தண்டச்சோறாக வாழ விட்டு விடுவாயோ. நில சுமை என்ன அர்த்தம்? தண்டச்சோறுன்னு அர்த்தம். இன்றைக்கு பூமியில் வாழ்கின்ற 820 கோடிகளிலே இந்த இலக்கணத்தை வைத்து பார்த்தால் எத்தனை பேர் நிலச்சுமை, எத்தனை பேர் நிலத்துக்கு பயன்பாடு. எனவே சுமையாக வாழ்வது பெருமை அல்ல. அரியதொரு மாநில பிறப்பை எடுத்த பிறகு வெறும் விலங்கு போல் வாழ்ந்து விட்டால் என்ன சிறப்பு? அதுல மீண்டும் ஒரு பிறப்பு கிடைக்குமா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அப்ப இந்த உடல், இந்த வாழ்க்கை ஒரு முறை தானே. இதை தவற விட்டு விட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்க போறது? இந்த உடல் மீண்டும் சவத்திலிருந்து எழுந்து நிற்க முடியுமா? எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அதைத்தான் மகர்ஷின்னு சொன்னாங்க, உலக நல தொண்டன். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து என்றார். உண்மையில் தன்னை அறிந்து தன்னை முழுமையாக சமுதாயத்துக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு இன்னது செய்தால் எனக்கு இன்னது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனால் பொதுவாக உலக அமைப்பு என்ன? எப்போதும் ஒன்றை எதிர்பார்த்தே செய்கின்ற ஒரு, என்ன சொல்ல, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை. ஒரு குழந்தையை பெறுவதில்லை கூட, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கா இறைவன் நம்மை படைத்தான். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். அதாவது இவர் இஸ்லாத்துல பாட்டு சொல்லுவாங்களே, கை ஏந்துவது என்றால் இறைவனிடம் கையேந்துங்கள், மனிதனிடம் அல்ல. அப்ப அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு அசல் நம்பிக்கை எப்போ வரும் என்றால், தன்னை அறிந்து தன்னை சமுதாயத்திற்கென்று அர்ப்பணிக்கின்ற தொண்டு வாழ்க்கையிலே தான் அது கிடைக்கும். அப்படி இல்லாத போது என்ன செயல் செய்தாலும், இரத்த தானம், அன்னதானம் எத்தனையோ செய்கிறார்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறோமா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது செய்ய முடிவதில்லை என்பதுதான் பல தலைமுறைகளாக பெற்ற கருமைய அனுபவம். அடிப்படையில் சுயநலம் தானே. நல்ல காரியங்களை செய்வதிலே கூட இதை செய்தால் நமக்கு இன்னது வரும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டுதான் செய்கின்றோம். இதை தொண்டு என்று சொல்ல முடியாது. தானம் என்று சொல்கிறார்கள். அன்னதானம், கோதானம், பூதானம். அப்ப தானம் என்றால் ஒன்றை எதிர்பார்த்து தருகின்ற, செய்கின்ற உதவி. தொண்டு என்பது எனக்கு அல்ல, அனைத்தையும் உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன், எனக்கென்று ஏதுமே இல்லை என்று இந்த வாழ்க்கையே ஒரு அர்ப்பணிப்பாக, என்னுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனித வடிவாக வாழ்கிறேன் என்ற அளவிலே வருகின்ற போது அத்தகைய உயர்ந்த ஆத்மாவுக்கு எந்த வகையிலாவது குறையோ வருத்தமோ வருமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி படைத்தவன், எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் என்கிறார் மகர்ஷி. எனவே சேவை செய்வதற்கான வாய்ப்பாக நினைக்கின்ற போது இந்த நல் வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி பாராட்டி பிறருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்வது மகானின் சிறப்பு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றோம், நான் உதவி செய்தேன் என்று பெருமையும் படுகின்றோம். ஆனா வள்ளுவர் என்ன கேட்கிறாரு,
நீ உதவி செய்வதற்கான வாய்ப்பை அவர் தரவில்லை என்றால் உனக்கு ஏது புண்ணியம்? அதாவது பிச்சைக்காரர்கள் பிச்செடுப்பவர்கள் அல்ல, புண்ணியத்தை விற்பனை செய்பவர்கள். பிச்சைக்காரர்கள் அல்ல, புண்ணியத்தை விற்பனை செய்பவர்கள். காசு கொடுத்து புண்ணியத்தை வாங்கிக்கிறோம். இது போல இந்த உலக நீதியை நாம் சற்று கவனித்து பார்க்கின்ற போது இந்த பிறப்பு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றுதான். சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியம் இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாது, அங்கீகாரம் தேடாது, பிரதிபலன் எதிர்பாராது என் கடன் பணி செய்து கிடப்பதே என தொண்டாற்றுவது அவர்களுக்கு சாத்தியமில்லை. ஆனால் மகான்களுக்கு வாழ்க்கையை அப்படித்தான். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்றார் வள்ளல் பெருமான். எனவே மக்களுக்கு தொண்டு செய்கின்ற போது கிடைக்கின்ற இன்பம், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள். கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, என்ன பண்ண போறோம்? ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? எல்லாம் விட்டுட்டு தான் போறோம். அப்போ விட்டு விட்டு போகக்கூடிய இந்த உயிரில்லாத ஜடப்பொருள் பணம், இதை வாழ்கின்ற காலத்திலே 4 பேருக்கு உதவி செய்கின்ற போது அவர்களது முகத்தில் தோன்றுகின்ற ஒரு பூரிப்பு, அதை பார்க்கின்ற போது நம்முள் முகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சி. அப்ப இதை அறியாதவர்கள் தான் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் போய் சேர்ந்துடுறாங்க. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் அன்கணவர். முன்ன இருக்கிற போதே சொத்து காணாம போயிடும். ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா 3 ஏக்கரும் பங்களாவும் மண்ணுக்குள்ள போயிடும். இல்ல எல்லாம் இருக்கிற போது ஹார்ட் அட்டாக் வந்து முடிச்சு போச்சு கதை. இவர் போய் சேர்ந்துருவார். 2 வகையிலையும் இவருக்கும் பயனில்லை, நாட்டுக்கும் பயனில்லை. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இது என்ன வாழ்க்கை இது? எனவே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தொண்டாற்றக்கூடிய பக்குவம் எப்போது வரும் என்றால், அன்பை அறிகின்ற போது, அறிவை அறிகின்ற போது, தெய்வத்தை அறிகின்ற போது பெறக்கூடிய பேரின்பம். நற்செயல் செய்வது மிகவும் சிறப்புதான் என்றாலும் அதிலேயும் ஒன்று எடுத்துட்டு போ அப்படின்னு போற்றக்கூடாது. நேற்றைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு மடாதிபதி அவரு அன்பர்களுக்கு ஆப்பிள் பழம் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, அப்படி எடுத்தாரு, அது வீசிட்டார். அப்படி எடுத்தாரு, அது போட்டார். இவர் உயர்ந்தவர், மற்றவங்களை கேட்ச் பிடிச்சுக்கணும். அப்போ வளர் என்ன சொல்றாரு, டேக் இட் அப்படின்னு போடுறது சரியான ஈகை அல்ல, இன்முகத்தோடு மதிப்பளித்து தருவதுதான் சரியானது என்று வள்ளுவர் சொல்றார். எனவே கொடுப்பது கூட நான் இந்த நற்செயலை செய்வதற்கான வாய்ப்பை தந்தாரே என்ற நன்றியோடு செய்கின்ற போதுதான் அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பரிமாற்றம். இந்த ஆத்மார்த்தமான பரிமாற்றத்துல அறிவை தானம் செய்தால் வளரும், அன்பை தானம் செய்தால் வளரும், பணத்தை தானம் செய்தால் வளருமா? வளர்ந்தது, வளரும். இதிகாச உண்மை கர்ணன் துரியோதனன் தந்த அங்கதேசத்து கஜனை மட்டுமே வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் அள்ளி தந்திருக்க முடியுமா? நமக்கு தெரியாது. வேதத்தின் மகிழ்ச்சி அவர்கள் அன்றைக்கு 88 80களில் கட்டப்பட்டது. 88ல் அது திரைப்படம் நடத்தப்பட்டது. ஆடியார் அறிவு திருக்கோவில். 50 லட்சம் ரூபாய் அன்றைக்கான மதிப்பு. ஒரு காசு கையில இல்லாமல் தொடங்கப்பட்ட அந்த திருப்பணி நடந்து முடிந்தது. எனவே ஒரு செயல் சிறப்புதான் என்றாலும் செய்வது நான் அல்ல என்ற உணர்வு வருகின்ற போது
என்ன தேவையோ அதை இறைவனே மனமும் வந்து தருவான். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் வந்துடும். மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவருக்கு, குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் வந்துடும். கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல், அஞ்சாதே உனக்கு முன்னால் என் சமூகம் செல்லும் என்றாரே இயேசுபிரான். அவருக்கு முன்னாடி நிற்கும் அந்த இறைநிலை. அப்படி எத்தனையோ அனுபவங்களை பெறலாம். தன்னை அர்ப்பணித்து விட்டார். எனவே எனக்கு என்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் கணக்கு பார்த்து சாவாங்க. ஆனா எல்லாம் இறைவன் தந்த கொடை என்று நினைக்கின்ற போது அது வற்றாத ஜீவ நதியாக வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றார், ஏத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள். கொடுத்து பாரு. பணம் இல்லாதவன் கையை பார்த்து எடுத்து போடுங்க. அது இன்பம் என்றால் என்ன என்று கொடுத்து பாருங்க என்றார் கண்ணதாசன். அப்படி தொண்டாற்றுகின்ற போது ஒரு பெருமைக்கோ பாராட்டுக்கோ இல்லாமல் ஆத்மார்த்தமாக செய்கின்ற போது அந்த அடக்கம் இறை தெய்வ தரிசனத்தின் வெளிப்பாடு. அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆறிருள் ஒய்த்துவிடும். அப்ப மனம் அடங்கினால்தான், சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனம் அடங்கினால்தான் வாழ்க்கை எழுச்சி பெறும். இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் மகர்ஷி அவர்கள். அதாவது ஆண்டு நினைவில் 2001 2 இருக்கும். விஷன் ஃபார் விஸ்டம் என்ற ஒரு அமைப்பு ஆழியாரில் துவங்கப்பட்டது. அதற்கான துவக்க விழா நிகழ்ச்சி. அது 6 மாத பயிற்சி. அங்கேயே தங்கி இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதற்கு பொறுப்பு டாக்டர் என்.ஏ. பெருமாள் ஐயா அவர்கள். அப்ப பல வகுப்புகளுக்கு நான் போயிருக்கேன். அதிகாலை 4 மணிக்கு கண்ணடி தவம் ஆரம்பிக்கும். அப்புறம் தவம் அப்புறம் உடற்பயிற்சி என்று இரவு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அப்படி 6 மாதம் அங்கே இருந்து பயிற்சி பெற்ற அன்பர்கள்லாம் மிக அற்புதமான அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போ சாமி சொல்ற இந்த ஓப்பனிங் செரிமனியில சாமி சொல்றாங்க, இந்த ஆன்மீக கல்வி நிறுவனத்துல பல ஆசிரியர்கள் இந்த பாடத்தை எல்லாம் நடத்தி மக்களுக்கு சேவை சேர்க்கிறீங்க, இந்த தொண்டில என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அதாவது கொஞ்சம் தெரிஞ்சாலே என்னை விட ஆள் யாருன்னு கேட்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த மனவளக்கலைக்கு, வேதத்திலே தத்துவத்திற்கு, உலக சமாதான சேவா சங்கத்திற்கு மூலமே அவர் தான். அவர் சொல்ற என்னை கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படின்ற. இது மட்டும் இல்லை, ஆசிரியர் பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி நடக்கிற போது யார் யாருக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னு ஒதுக்குவாங்க. அப்போ சாமிஜி இந்த சப்ஜெக்ட் நான் பேசுறேனே அப்படிம்பார். இது போல இந்த அடக்கம் என்பது, அதாவது ஒரு மகானுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அதை உற்று கவனிக்கின்ற போதுதான் நமக்கும் அவருக்கும் ஒரு உயிர் தொடர்பு ஏற்படும். குருவுக்கும் சீடனுக்கும் ஒரு உயிர் தொடர்பு ஏற்படும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். சத்திய வாக்கு இது. குருவை மதித்தவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். குருவை எதிர்த்தவர்கள் யார் உயர்ந்ததாக சரித்திரம் இல்லை. எனவே குருவுக்கு என்ன வேணும்? பணமா காசா? உங்களால் முடிந்தது செய்யுங்கன்னு தான் சொல்வார். இதை செய்யணும் மகரிஷி யார்டையும் கட்டளையிட்டதே கிடையாது. முடிஞ்சதை செய்யுங்க. எனவே எந்த ஒரு நேரத்திலும் அன்பு, நன்றி, கருணை, கடமை இதைத்தான் பார்க்கிறோமே தவிர
வேற எதையும் அவர்கிட்ட நாம் பார்த்தது கிடையாது. அப்படி அடக்கம் அமரர் உய்க்கும் என்ற வள்ளுவர் வாக்குக்கு ஒரு உதாரணமாக பார்த்தது மகர்ஷி அவர்கள். அவருக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா புலவர் தியாகராஜன் ஐயா அவர்கள். மகர்ஷியுடைய மிக அணுக்கமான தொண்டர். அதாவது அவரு வாத்தியார் வேலை பார்த்தார். அவருடைய ரூம்ல மகர்ஷி ரொம்ப நாள் தங்கியிருந்தாங்க. அப்போ இன்னும் சொல்ல போனா நம்முடைய பாஷையில் சொல்ல போனா மகர்ஷியை வைத்து காப்பாற்றியவர்னு சொல்லலாம். ஆனா ஒரு சூழ்நிலையில கூட சாமிஜிட்ட ஒரு வார்த்தை அவர் பேச மாட்டாரு. அவருடைய கருத்துக்கு மறுப்புன்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு பணிவான சீடர்னா புலவர் தியாகராஜன் ஐயா அவர்கள். அப்படி இவர்களெல்லாம் பார்க்கிற போதுதான் நாம் எங்க இருக்கிறோம் என்ற உணர்வு வரும். நாம் எங்க இருக்கிறோம், இவங்களுக்கு பக்கத்துல போக முடியுமா பாருங்களேன். அதனால் இந்த அடக்கம் அது எந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும்? அதாவது இவரு இலங்கை ஜெயராஜே சொல்லுவார், இந்த தர்மத்தின் பலம் என்ன, அடக்கத்தின் பலம் என்ன அப்படின்னா இந்த எஸ்கலேட்டர் மாதிரி ஒரு படியில கால் வச்சு உறுதியாக பற்றி கொண்டோம் என்றால், எனக்கு பிடிக்கலன்னா கீழே விழுந்துருவோம். இப்ப காலும் வைக்கணும், கையும் கரெக்டா பிடிச்சிடணும். அப்போ அதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். எவ்வளவு உயரத்துக்கு போக வேண்டுமோ அந்த எஸ்கலேட்டர் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். அதுபோல அடக்கத்தின் பலன், தர்மத்தின் பலன், அதை உறுதியாக பற்றி கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த உச்சத்தை நாம் தொட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துரும். அந்த அடக்கம் அமர் அருள் வைக்கும் என்றார். அதுக்கு மேல என்ன பதவி இருக்குங்க இல்லைங்களா? அப்படி இந்த மனோலக்கலை, அதில் உள்ள தத்துவம் விளக்கங்கள், அது இறுதியாக நாம் சிந்திக்கின்ற தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதாவது அடக்கம் என்பது என்ன என்றால், கண்ணசு அழகா சொல்வார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டார். பிச்சைக்காரன் பணிவா கேட்கறது பெருமை அல்ல, ஒரு செல்வந்தன் பணிவா கொடுப்பதுதான் சிறப்புடையது இல்லைங்களா? அது போல நிலை உயரும் போது பணிவு கொண்டார், உயிர்கள் உன்னை வணங்கும். சரி, இந்த உண்மையை சொல்வதற்கு உண்மைன்னு என்ன தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாரு, உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அப்ப பண்பு என்பது ஒரு பக்குவம். அந்த பக்குவம் எப்போ வரும்? அன்பை அறிந்தால் பண்பு மிளிரும். அன்பை அறிந்தால் பண்பு மிளிரும். அன்பை அறியவில்லை என்றால் பண்பும் இருக்காது. இதை கவிஞர் ஆத்மநாதன் அருமையா ஒரு பாடலை சொல்லுவார். அதாவது அன்பு அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது உண்மையானது. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானதுன்னு சொல்வார். அப்போ அன்பு இல்லை என்றால் பண்பு இருக்காது, பண்பு இல்லை என்றால் பணிவு இருக்காது, பணிவு இல்லை என்றால் அறிவு வராது. இப்படி ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கின்ற ஒரு தெய்வீக நிலை. அதைத்தான் இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் உண்மையை சொல்லி நன்மையை செய்து உயர்வு வரும்போது பணிவு கொண்டார், இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் என்றார் கண்ணதாசன். எனவே அணுவுக்குள் அடக்கம் பெற்ற தெய்வத்திற்கு உண்மை என்று பெயர். அந்த உண்மை தான் அன்பும் கருணையுமாக இருக்கிறது. உண்மையை அன்பாக அறிகின்ற போது, அனுபவமாக பெறுகின்ற போது மனம் அடைகின்ற பக்குவம் பண்பு. மனம் பண்பட்டு அறிவாக உயர்ந்த நிலையில் பெறுவது பணிவு. எனவே இறைவனே தானாக உணர்ந்த நிலையில் மற்றவர்க்கு தொண்டாற்றி பெறுகின்ற பணிவு பண்பாடாக வெளிப்பட்டு
எந்த ஜீவனுக்கும் துன்பம் தராமல் இருப்பதும், துன்பப்படுகின்ற ஜீவனுக்கு இயன்ற அளவிலே உதவிகளை செய்வதும் இரண்டொழுக்க பண்பாடு என்றார் மகர்ஷி அவர்கள். நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுல ஒரு நுட்பம் இருக்கு. நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம், மற்றவர்களுக்கு யாரோ என்னவோ அவங்களுக்கு எந்த வகையில, இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பே யாரோதான். நான் சொல்றமே, இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பே யாரோதான். அப்ப யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் சொன்னா முதல்ல தன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடாது. ஆனால் இந்த உடலுக்கு நமக்கு நாமே செய்கின்ற பாவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உடலுக்கு நமக்கு நாமே செய்து கொண்ட பாவங்கள் தான் நோய்களும் பிரச்சனைகளும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எனவே யாருக்கோ செய்வது பாவம் அல்ல, நமக்கு நாமே செய்து கொள்கின்ற பாவங்களும் உண்டு. காரணம் அறியாமை. உடம்பு பத்தி தெரியாது, மனசை பத்தி தெரியாது, வாழ்க்கை பத்தி தெரியாது, தெய்வத்தை பற்றியும் தெரியாது. அப்போ அந்த அறியாமையே நமக்கு எல்லா சிக்கல்களையும் தரும். அதனால் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டுக்கு மூலம் யார் என்றால் வள்ளுவர் சொல்றார், உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்துக்கு உரு. அப்ப இரண்டு ஒழுக்க பண்பாடு எப்போது வரும் என்றால் உற்ற நோய் நோன்றல். அதாவது நாம ஒன்றை விரும்பி தூக்கக்கூடாது. இனிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி 4 பீஸ் எடுத்து முழுங்கிடக்கூடாது. பசி எடுத்தால் மட்டுமே உணவு. அப்போ பசி என்பது ஒரு துன்பம், ஒரு சின்ன வலி. அதை நீக்குவதற்கு, நிறைவு செய்வதற்கு உணவு தேவை. அப்போ எந்த அளவுக்கு பசி இருக்கிறதோ அந்த அளவுக்கு உணவு போதும். அதாவது இதுல ஒரு கணக்கு இருக்குங்க, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த ஃபாரின்லாம் கலோரிஸ் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளவு கலோரி எனர்ஜி கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க. பார்க்கிற போது இப்போ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவுதான் செலவு பண்ணணும். கடன் வாங்கினா பிரச்சனை வரும். அதே போல ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு உயிர் சக்தி செலவாகிறதோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். அப்போ கொலஸ்ட்ராலும் ஏறாது, சுகரும் வராது. எனவே இந்த உற்ற நோய் நோன்றல் என்ற ஒரு கடமையிலேயே அற்புதமான இயற்கை விதி அடங்கியிருக்கிறது. இதைத்தான் பகவத்கீதையில் என்ன சொல்லுவாங்க, எதைக்காகவும் ஆசைப்படாமலும் கிடைப்பதிலே நிறைவு பெறுபவன். இப்ப எது கிடைக்குதோ அது ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது, எதற்காகவும் ஆசைப்படாமல் இருப்பது, அதுதான் ஞானத்தின் அடையாளம் என்று பகவத்கீதையில சொல்லும். அதே கருத்து இங்க வள்ளுவர் சொல்றாரு, உற்ற நோய் நோன்றல். உடம்புக்கு என்ன உபாதை அதை மட்டும் நீக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய். அப்ப தேவையில்லாமல் அதிகமாக உண்பது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதற்காக நேரம் இல்லாமல் தொழில் செய்வது, தேவையில்லாமல் ஊர் சுற்றுவது, இப்படி இந்த ஃபன் கல்ச்சர் பாருங்க, இதுதான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். எனவே உற்ற நோய் நோன்றல் இயல்பாக இயற்கையாக வரக்கூடிய உபாதைகளை, குறைபாடுகளை சரி செய்வதற்கு மட்டுமே தேவையான உறவு, நட்பு, உலக பொருட்களை பயன்கொள்வது உற்ற நோய் நோன்றல். அடுத்து உயிர்க்கு உருகன் செய்யாமை. இந்த உயிரை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடிய வகையில எதையும் செய்யக்கூடாது. அளவு கடந்த உணவு, காலம் கடந்த உழைப்பு, காலம் தவறிய தூக்கம், அதிகமான தாம்பத்தியம், முறையற்ற எண்ணங்கள், இவை எல்லாமே கருமையும் தன்னை கலங்கப்படுத்திவிடும். அதில் பிறக்கின்ற குழந்தை எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அப்போ ஊர் போற எத்தனை கோவில்களை சுற்றி சுற்றி வணங்கினாலும், லட்சக்கணக்கு பக்தர்கள் கியூவில் நின்று அடிச்சு பிடிச்சு போய் ஆண்டவனை தரிசித்தாலும் ஒன்றும் விலகாதுப்பா. ஒழுக்கம் இல்லாத பக்தியை ஆண்டவன் ஏற்பது இல்லை. எங்கே ஒழுக்கம் இருக்கிறதோ
அங்கே ஆண்டவன் தேடி வருவான். கோயிலுக்கு நீ தேடி போக வேண்டாம், உன்னை தேடி வீட்டுக்கு ஆண்டவன் வருவான். எனவே இப்படி உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. சரி, இது ஏன் பின்பற்ற முடியவில்லை? இது ஏன் நம்மால் பின்பற்ற முடியவில்லை என்றால், இது தவத்தின் வெளிப்பாடு. அற்றே தவத்திற்கு ஒரு தவம் செய்தனுடைய வெளிப்பாடு என்ன என்றால் இந்த இரண்டொழுக்க பண்பாடு. அற்றே தவத்துக்கு ஒரு. அப்ப யார் தவம் செய்யவில்லையோ அவர்களுக்கு இந்த இரண்டு ஒழுக்கமும் இருக்காது. ஒழுக்கம் இல்லாத பக்தனை ஆண்டவன் விரும்ப மாட்டான். இவன் வந்தாலும் அவர் அந்த பக்கம் ஓடி போயிடுவார். வந்துட்டான் என் கடங்காரன், வந்துட்டான் பிச்சைக்காரன் சொல்லி ஆண்டவன் அந்த பக்கம் எஸ்கேப் பண்ணி ஓடிடுவார். எனவே வள்ளுவர் வகுத்த இந்த பண்பாட்டை எளிமைப்படுத்தியவர் மகரிஷி அவர்கள். சரி, இப்போ தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று மிக அற்புதமான ஒரு பொன்மொழி அது. ஏன் நாம் தொண்டு செய்யணும் என்றால், தொண்டு செய்யவில்லை, பொதுநல நோக்கு இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தேவைக்கும் போராடி போராடித்தான் பெற வேண்டியிருக்கும். அதான் ஏடன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. ஆசை வந்துருச்சா, இன்னைக்கு ஏடன் தோட்டத்தில் இருக்கின்ற தகுதி இழந்து விட்டாய், வெளியே போ. உன்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நீ அழுது அழுது பெற வேண்டும் என்று தேவன் சபித்தார் என்று பைபிள் பேசும். அது மாதிரி இங்க எந்த மனிதனிடத்திலே பொது நோக்கு இல்லையோ அவனுடைய ஒவ்வொரு தேவைக்கும் அவன் அழுது அழுது திட்டம் போட்டு திருடித்தான் வாழ்ந்தாகணும். இறைவன் அவனை காப்பாற்ற மாட்டார். தெய்வ கடாட்சம் கெட்டாது. அப்ப யார் இறைவனை பொறுப்படுத்திக் கொள்கிறார் என்றால், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு, சமுதாய தொண்டு என்று வாழக்கூடிய ஒரு அன்பருடைய வாழ்க்கையை இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கிறார். எந்த தேவைக்கும் எங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. தேவை என்று வருகின்ற போது அதுக்கு முன்னாடியே வந்து நிற்கும் ஒன்று. இப்படி இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை, அதை கொடுத்து பார்த்தாதான் தெரியும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது. அதை மகிழ்ச்சி தெளிவா நமக்கு ஒவ்வொரு அன்பருக்கும் இது ஒரு வாழ்க்கை பாடமாகவே சொல்லி வைத்த அற்புதமான ஒரு பொன்மொழி இது. தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த ஆன்மீக தொண்டை மன நிறைவோடு செய்து வாருங்கள், நான் எப்போதும் உங்களுடனேயே இருப்பேன் என்றார். இதையெல்லாம் நாம் நினைவில் கொண்டு வாழ்ந்தால்தான் இந்த பயிற்சியுடைய மகத்துவம் என்னன்னு புரியும். சும்மா ஏனோ தானோ வந்தான் போனான்னு மனவளக்கலைக்கு வந்த பெருசா ஒண்ணு கிடைச்சிடாது. இதனுடைய ஆழம் என்னென்று புரிந்து எப்படிப்பட்ட குரு இடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம், அதுக்கு என்ன புண்ணியம் செய்தோம் என்று அந்த ஒரு பெரும் மதிப்போடு அணுகுகின்ற போதுதான் இதனுடைய பயன்கள் என்னன்றது நமக்கு அனுபவத்தில் கிடைக்கும். அந்த வகையில் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இறையாற்றல், குருவின் கருணை நமது தேவைகளை பொறுப்பேற்று நடத்துகின்ற சிறப்பை அனுபவத்தில் உணரலாம். அதோடு தொண்டாற்றுகின்ற தகுதி பெருகும்படி அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் பெறலாம். இந்த தத்துவத்திலே தெளிவு என்பது எப்படி வருங்க? தினசரி மன்றத்துக்கு போறோம், பல தலைப்புகள்ல அப்பப்போ விளக்கங்களை பேசுறோம். பிறகு அன்பர்கள் ஏதாவது ஐயம் கேட்பார்கள். அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த கேள்வி வரும்போது எங்கிருந்தோ பதில் வந்து சேரும். அதாவது உங்களுடைய ஒரு தேவையோ சந்தேகமோ ஆத்மார்த்தமாக இருந்தால் அதற்குரிய தெளிவு விடை எப்படியாவது வந்து சேரும் என்பார் மகரிஷி அவர்கள்.
அப்படி இந்த தத்துவத்திலே நாம் தெளிவு பெறுவதற்கு, விளக்கம் பெறுவதற்கு ஒரு நல் வாய்ப்பு யார் என்று சொன்னால் அன்பர்கள் தான். அவங்க தான் கேள்வி கேட்டு நம்மை வளர்த்தவர்கள். அவங்க கேள்வி கேட்கலன்னு நமக்கு சிந்திக்க நிலையே இருந்திருக்காது. சிந்தனை இல்லை என்றால் தெளிவு எப்படி கிடைச்சிருக்கும்? அப்போ என் பெருமைக்கு யார் காரணம் என்று சொன்னால் என்னை வளர்த்த அன்பர்கள். அவங்க கேள்வி கேட்டு வளர்த்ததுனாலதான் ஓரளவுக்கு நாம் தெளிவு பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே இப்படி அந்த தெளிவு பெறுவதற்கான வாய்ப்பு, தேவைகளை எந்த விதமான முயற்சியின்றி தானாக பெற்ற ஒரு நிறைவு, இதெல்லாம் தான் அனுபவங்கள். அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி கிடைக்கிறது? தொண்டாற்றுகின்ற போது கிடைக்கிறது. அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற போது அதோடைய பலன் மிக அதிகம். அதாவது சில சமயங்களிலே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அதில் மோஸ்ட் எஃபிஷியன்ட்னு சில பேர் இருப்போம், மோஸ்ட் சின்சியாரிட்டின்னு சொல்லி இருப்பார். அப்புறம் ஆவரேஜ் வந்தோம் போனோம் சம்பளத்துக்கு வேலை பார்த்தோன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஓபி அடிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு வேலை சொன்னு வச்சுங்களேன், ஏன் செய்ய மாட்டேன்னு 15 நிமிஷம் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த வேலை செய்யறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். இதை ஏன் செய்ய மாட்டேன்னு 15 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறீங்க, செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. 5 நிமிஷம் 10 நிமிஷம் மிச்சமாச்சு இல்லை. அது இல்லை, செஞ்சுட்டா மறுபடியும் நம்மகிட்டே கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. இப்போ இந்த மோஸ்ட் சின்சியர் அண்ட் எஃபிஷியன்ஸ் இருக்காங்க பாருங்க, இது மாதிரி ஆளுகளை பார்த்தா இப்படி எதெண்டாவது பேசிக்கிட்டே ஓட்டிடுறேன், இவன் வேலை சேர்த்து நாம செய்ய வேண்டியிருக்குன்னு ஒரு சுய பச்சாதாபம் வரும். எல்லாரும் ஓபி அடிக்கிறாங்க, நம்ம தான் இப்படி வச்சு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கொடுப்பாங்களா? இல்லை இந்த எஃபிஷியன்சிக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஏதாவது போனஸ் எதாவது கொடுப்பாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போது சம்பளத்துக்கு போகிறவங்களுக்கு வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் சம்பளம் நிச்சயம். ஆனால் ஆண்டவன் கணக்கு வச்சிருப்பான். ஆண்டவன் கணக்கில் எவ்வளவு நாம் உழைத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த புண்ணியம் என்று கணக்கு வச்சிருப்பான். சம்பளத்துக்கு தகுந்த வேலை செய்யவில்லை என்றால் அதுக்கு தகுந்த கணக்கும் வச்சிருப்பான். இதற்குரிய பலன்கள் நமக்கு வரவில்லை, வராது. ஏன்னா சம்பளத்தான வேலை பார்க்க முடியும். ஆண்டவன் என்ன கனவுல போய் அவருக்கு ஒரு இன்கம் போட்டு கூடன்னு சொல்ல முடியும். அப்ப நமக்கு வராது. ஆனால் வீண் போகுமா? போக முடியாதே. அப்போ சந்ததிக்கு போய் சேரும். அப்ப நமக்கு கிடைக்காத ஒரு சம்பள உயர்வு, நமக்கு கிடைக்காத உழைப்புக்கு தகுந்த ஒரு பலன் நம்முடைய சந்ததிக்கு அது புண்ணியமாக போய் அவர்களுக்கு நன்மை செய்யும். அதனால் இழப்பது ஒன்றும் இல்லை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கடமையிலையும் நாம் இழப்பது ஒன்றும் இல்லை. மனிதன் தராமல் போகலாம், அரசாங்கம் தராமல் போகலாம், இறைவன் தராமல் போக மாட்டான். கொடுக்கின்ற இடம் நம்முடைய சந்தை தான், வேற யாருக்கும் போகாது. எனவே இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் தொண்டு செய்வதற்கு தயக்கமே தேவையில்லை. தொண்டுக்கு வராத எந்த அன்பரும், மனவளக்களை பொறுத்த வரைக்கும் தொண்டுக்கு வராத எந்த அன்பரும் தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டதும் கிடையாது, வாழ்க்கையை லகுவாக நடத்தியதும் கிடையாது. அதே பிரச்சனை தெரியும், சில பயிற்சிகள் தெரியும், சில விளக்கங்கள் எல்லாம் தெரியும், பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அது தகுந்த இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப யார் பொது நலத்திற்காக தன்னை தொண்டாற்றுவதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அப்படி இல்லாமல் அவரவர்கள் எல்லை கட்டி கொண்டு உடற்பயிற்சி செஞ்சா நல்லா இருக்குங்க, காயல் பயிற்சி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கு, தவம் நல்லா வருது, என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேங்க என்று சுயநலத்தோடு எல்லை கட்டிவிட்டால் வருவதும் எல்லை கட்டிவிடும். அதனால் எந்த அளவுக்கு நாம் துண்டாற்றுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு கடன் பட்டு விடுகிறான். இறைவன் நமக்கு கடன் பட்டு விடுகிறான். இறைவன் கடனை வச்சுப்பானா? அவன் கொடுத்தே தீருவான். அப்போ இந்த கணக்கு இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள இந்த கணக்கு,
வேலை பார்க்குற இடத்துக்கும் நமக்குள்ள கணக்கு இல்லை, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள கணக்கு. அந்த கணக்கு எப்பவும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கரெக்டாக இருக்கும். இறைவன் யாருக்கும் கடன் வைத்துக்க மாட்டான், கடன் தரவும் மாட்டான். இப்படி சமுதாய சேவைக்கு வருகின்ற போது அதற்கான அனைத்து வளங்களையும் அனுபவங்களையும் எரியாற்றிலே வழங்குகிறது. அந்த அனுபவம் சில வினாடிகளாக இருக்கலாம், சில நிமிடங்களாக இருக்கலாம், சில காலமாக இருக்கலாம். எப்படியும் அதற்குரிய பயன் வந்து சேரும். அதனால் இந்த ஆன்மீக தொண்டினை நாம் மன நிறைவோடு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்லது பதவிக்காகவோ இல்லாமல் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக தொண்டாற்றுகின்ற போது தத்துவத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவங்களை இறைவன் கொடுப்பான். ஏன்னா எவ்வளவுதான் நாம் படித்தாலும் சிந்தித்தாலும் அனுபவம் தருகின்ற பாடம் இருக்கு பாருங்க, அது இறைவன் தருகின்ற பாடம். அதாவது இந்த அனுபவத்தை பற்றி கண்ணசாலக ஒரு கவிதையில சொல்லுவார். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். பிள்ளை பருவம் யாதென கேட்டேன், அதுக்கு என்ன ஒரு சொல்லுவார். அப்புறம் இளமை என்பது யாதென கேட்டேன், இருந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையால் சுகம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். அப்புறம் ஒவ்வொன்று அப்படியே சொல்லி இறப்பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான் முடிக்கிறார். முடிச்சுட்டு அப்புறம் கேட்கிறார், இறப்பின் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, இறைவா அனுபவத்தறிவதே வாழ்க்கை என்றால் பிறகு நீ ஏன் என்று கேட்டேன். அருமையான கவிதைங்க. அனுபவத்தறிவதே வாழ்க்கை என்றால் இறைவா பிறகு நீ ஏன் என்று கேட்டேன். இறைவன் சற்றே அருகே வந்து காதிலே சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. அந்த அனுபவம் என்பது நான் தான் என்று. அப்போ அனுபவம் என்பது இறைவன் தருகின்ற பாடம், இறைவன் தருகின்ற பாடம். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி என்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. காலம் என்பது இறைநிலை. எனவே தத்துவங்களை தெளிவாக அனுபவபூர்வமாக உணரத்தான் சொல்லுகின்ற கருத்திலே தெளிவு இருக்கும், வார்த்தைகளிலே அழுத்தம் இருக்கும். ஒரு முறை மகிழ்ச்சி இடத்துல கேட்டோம், யாரோ நண்பர் கேட்டார், எப்படி சாமி நம்ம இந்த பயிற்சியில தேர்ச்சி பெற்று என்பதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். இப்ப மகிழ்ச்சி சொன்னாங்க, தத்துவங்களிலே நீங்க பேசுற போது கருத்திலே தெளிவு இருக்கும், வார்த்தைகளிலே அழுத்தம் இருக்கும், இதுதான் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்குன்றதுக்கு ஆதாரம் அப்படின்னாரு. அப்படி அந்த தெளிவோடு அழுத்தத்தோடு வருகின்ற அன்பர்களுக்கு ஆத்மார்த்தமாக தரப்படுகின்ற பயிற்சிகள் அவர்களது கருமையத்தில் அது நன்கு பதியும், அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். அந்த மாற்றம் நமக்கு ஒரு புண்ணிய பதிவாக நமக்கு மேன்மையை தரும். அந்த பண்பை நீங்கள் பெற வேண்டும் என்றார் மகர்ஷி அவர்கள். இப்படி ஞானாசிரியராக தொண்டு செய்வது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம எத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்திருப்போம் மன்றங்கள்ல, எத்தனை பேருக்கு அகத்தாய்வு தினசரி தத்துவ விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருப்போம். இவ்வளவு எண்ணிக்கையில இன்றைக்கு நம்ம எத்தனை பேரை மன்றங்களே பார்க்கிறோம்? எங்கோ ஒருத்தர் 2 பேர் தான் பார்ப்போம், பாக்கியெல்லாம் அப்படி இப்படி போயிருப்பாங்க. அப்போ ஏன் கிடைத்த புண்ணியத்தை பற்றி கொள்ளவில்லை? இந்த பயிற்சி கிடைச்சதே ஒரு புண்ணியம். ஏன் இதை ஸ்திரமாக கெட்டியாக பற்றி கொள்ளவில்லை என்றால், அந்த புண்ணியம் கொஞ்சமா இருந்தது, வந்தாரு, அது முடிஞ்சு போச்சு, போயிட்டார். அப்போ இத்தனை கோடி மக்களிலே இந்த ஞான மார்க்கத்திற்கு வருவதற்கே ஒரு புண்ணியம் வேண்டும். சாதாரண மார்க்கம் அல்ல. அதாவது எல்கேஜி யூகேஜில கோடிக்கணக்கான குழந்தைகள் படிப்பாங்க.
அடுத்தடுத்து வகுப்பில் வர்ற போது குறைந்து கொண்டே வருவாங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க. பிஹெச்டி வரும்போது வகுப்பிலே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. இது ஒரு பிஹெச்டி கோர்ஸ். மனவளக்கலை என்பது ஆன்மீகத்தில் ஒரு பிஹெச்டி கோர்ஸ். எல்லாரும் இங்கே வந்துட முடியாது. எனவே வருவதற்கே ஒரு புண்ணியம் இருக்க வேண்டும். வந்த பிறகு தொடர்ந்து நிலைப்பதற்கு புண்ணியம் இருக்கணும். இதில் அனுபவங்கள் பெறுவதற்கு இன்னும் புண்ணியம் கூடியிருக்கணும். இதெல்லாம் மற்றோடு பகிர்ந்து கொள்வதற்கு இன்னும் புண்ணியம் கூடியிருக்கணும். எனவே சாதாரண மார்க்கம் அல்ல, ஆன்மீகத்தின் உயர்ந்த உச்சக்கட்டமான ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். எனவே அவருடைய அந்த தெய்வ தரிசனத்தை பயன் கொண்டு அந்த குரு வரலை துணை கொள்கின்ற போது வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும். எனவே ஞானாசிரியராக தொண்டு செய்வது மிக பெரும் புண்ணியம். இது எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த புண்ணியத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள ஆன்மீக தொண்டாற்றுவதற்கு நம்மை தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த தத்துவ ரீதியான வாழ்க்கையில இயற்கை ரகசியங்களை உணரலாம். ஆத்மா தூய்மை பெறும், மன நிறைவும் வாழ்க்கை முழுமையும் கிடைக்கும். இந்த வகையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றி தூய்மைப்படுத்தி உயர்வுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் விளக்கங்களும் வாய்ப்புகளும் தருகின்ற இடம் அறிவு திருக்கோவில்கள். இதை கொடுத்த ஒரு மகானுடைய கருணைக்கு ஈடாக எதை தர முடியும் சொல்லுங்க? சாமி கிட்ட நாம் வாங்கின இந்த பொற்குவியலுக்கு ஈடாக நன்றி கடனாக நம்ம எதை கொடுக்க முடியும்? அதை உணர்கின்ற போது தொண்டு செய்வதை தவிர ஒரு வாழ்க்கையே கிடையாது. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அதை ஏற்று மனப்பூர்வமாக செய்யணும். இல்லை இழப்பது ஒன்றும் கிடையாதுங்க, பெறுவது ஏராளம். எதையும் மற்றவர் பெறவில்லை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பேரு பாக்கியம் எல்லாரும் அவசரப்பட்டு கோயிலை சுத்திக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு காசும் செலவு கிடையாது, ஒரு நெரிசலும் அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்தில் நம்முடைய கடமையை செய்கிறோம். வருவது மனதை நிறைவைக்கிறது. அவ்வளவுதான். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்துடுவோம் என்பர் கண்ணதாசன். அந்த கர்ம யோக வாழ்க்கை தான் வேதாத்திரியம். இப்படி இறை தத்துவத்தை தெளிவாக கற்றுக்கொள்வதற்காக மன்றங்களின் அறிவு திருக்கோவில்களின் தொடர்பு மிக அவசியம். சரி, கற்றதன்படி அனுபவப்படவும் ஞானம் பெறவும் அப்போ மன்றத்தின் தொடர்பு அவசியம். சரி, தெளிவாயிட்டோம். இந்த தெளிந்ததை தருவதற்கு ஆள் வேணும் இல்லை? தெருவில் போய் நின்று பேசணும், யாராவது கேட்பாங்களா? நாமையும் ஒரு ஆளை மதிச்சு கூப்பிட்டு மைக்கு கொடுத்து உட்கார வச்சு மதிப்போடு பாடத்தை கேட்கறதுக்கு 10 பேர் இருக்கிற போது அப்பதானே பேச முடியும். அப்ப அதற்கும் ஒரு வாய்ப்பை தந்து இந்த மன்றத்தின் தொடர்பு ஒரு உயிர் தொடர்பு. உயிர் உள்ள வரைக்கும் மன்றத்தின் தொடர்பு நமக்கு அவசியம். அதுதான் இந்த தத்துவம் எங்கேருந்து வந்து தெரியுங்களா? அதாவது பயிற்சி தருவதற்கு மன்றம், பயிற்சி செய்வதற்கு மன்றம், பெற்றதை மற்றவர்கள் தருவதற்கும் மன்றம். இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த முப்பண்புகள் முதல்ல அறிமுகம் செய்தவர் புத்தர் பெருமான். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் என்பது என்லைட்டன்மெண்ட், இறை உணர்வு. தம்மம் என்பது அறநெறி. இந்த இறை உணர்வையும் அறநெறியையும் கற்றுக்கொள்வதற்கும் பயிற்சி செய்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் இடம் சங்கம் சரணம் கச்சாமி. ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு மன்றம் இருக்கணும். அப்ப இந்த மூன்றும் புத்தர் தந்தது மகர்ஷி மிக அற்புதமாக செயல்படுத்துகின்றார். இந்த இடைப்பட்ட 2500 ஆண்டுகளிலே வேற எங்கேயாவது இந்த வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க.
எல்லாம் கிளாஸ் கேட்டிங்களா? வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் பண்ணிக்கோங்க. பயிற்சியோட வேண்டியதில்லை. நான் சொன்ன கேட்டிங்கல்ல, ஞானம் வந்துருச்சு, இப்படிதான் சொல்லுவா. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு கருத்து இத்தனை காலத்துக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. 2500 ஆண்டுகளாக காத்திருக்கிறது நமக்காக இந்த பயிற்சிகள். அப்போ இதனுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்கின்ற போது இந்த வாழ்க்கை அற்புதமானது. எப்போ மனவளக்கலையில் சேர்ந்தால், அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு. உலகம் அழிகின்ற போது யோவான் கப்பல் வரும், அதில் ஏறிக்கொண்டவர் எல்லாம் பிழைப்பார்கள், மற்றவர்கள் அழிந்து போவார்கள். பைபிளில் ஒரு வசனம் உண்டு. இந்த பிரளயங்கள் வருகின்ற போது யார் பிழைப்பார்கள் என்றால் ஞானம் உள்ளவர்கள் பிழைப்பார்கள், மற்றவர்கள் அழிந்து போவார் என்று பைபிள் பகவத்கீதையிலையும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. இப்போ இந்த இறைநிலை அழிவிலிருந்து ஒன்றை காக்கிறது என்று சொன்னார், அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன நமக்கு அப்ப புரியாது, வாழ்கின்ற காலத்தில் அது தெரிய வரும். போயிருந்தா அன்னைக்கே போயிருப்போம். யாரோ ஒரு புண்ணியவான் காப்பாத்தினார். ஏன் காப்பாத்தினார்? இப்படி எத்தனையோ இயற்கை ரகசியங்கள், மகான்கள் பெற்ற அனுபவங்கள், அதிலே நாம் பெற்ற சில அனுபவங்கள். இப்படி இந்த உலகத்தில ஒரு மோசமான ஒரு அறிவிலிருந்து இயற்கையான இயல்பான ஒரு முடிவுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் ஆன்மீகம்தான், அறிவு சார்ந்த ஆன்மீகம்தான் துணை செய்யும், வழிகாட்டும். எனவே யார் ஒருவர் இந்த கலையை கற்று தேர்ச்சி பெற்று அதுவாக வாழ்ந்து தொண்டாற்றி நிறைவு பெறுகிறார்களோ அவர்கள்தான் முழுமை பெறு அடைந்தவர்கள். இந்த பேற்றை நாமும் பெற்று மற்ற அன்பர்களும் பெறுவதற்கு தொண்டாற்றுவோம் என்று கூறி இந்த குருவின் குரல் வேதத்திலேயே தொடர் சிந்தனை நிறைவு செய்கின்றோம். இத்தனை 134 வாரங்களாக இந்த தத்துவத்தை நாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பை தந்து எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்து தந்த குருவுக்கு நன்றி கூறி, இறைநிலைக்கு நன்றி கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றோம். மகசுடைய அற்புதமான வரிகளோடு, வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காத்தினதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த தொடர் சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பு. என்ன முத்தாட் கொண்டு அவ்வளவு சிறப்பாக இந்த நீண்ட 134 பகுதிகளை கொண்ட இந்த குருவின் குரலை மிகச்சிறப்பாக ஐயா இன்றைக்கு நிறைவு செய்திருக்கின்றார்கள். இந்த வகுப்பு நாங்கள் ஒரு 10 பேரோட சிறப்பு வேதாத்திரிய வகுப்பு என்று ஐயாவை கேட்டு ஆரம்பித்தோம். எவ்வளவு காலமாக, நீண்ட காலமாக 134 வகுப்புகளாக இடம்பெற்று இன்றைக்கு சிறப்பாக நிறைவு செய்கின்றது. மிக சிறப்பு, மிக சந்தோஷமாக இருக்கின்றது ஐயா. மிக்க நன்றிகள். எங்கள் வேண்டுகோளை கேட்டு எங்கள் வேண்டுகோளுக்காக ஆரம்பித்து கிழமைக்கு 2 வகுப்புகள் நடத்தி நிறைவு செய்கின்றோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த
முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்குத்தான் நான் கடமைப்பட்டவர்கள். மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் கனடா ஸ்கையோகா மன்றத்தில் இருப்பவர்கள் செய்த பெரும் பாக்கியம் என்றுதான் இதை கூற வேண்டும். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் கருத்துக்களுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், கருத்துக்களை பரிமாற விரும்புவார்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனார் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. இன்றைக்கு டக்குன்னு முடியுதே என்ற மாதிரி கொஞ்சம் கவலையா இருக்குது. இன்னும் தொடர்ந்து நிறைய கேட்கணும் போல இருக்கு. ஆனா வேற ஒரு இருக்குத்தானே ஐயா, சிறப்பான சிந்தனை, நிறைய தெளிவு விளக்கங்கள் எல்லாம் நிறைய. மிக மிக நன்றி. அது முதலாவது ஐயா. இருந்தாலும் இப்ப சின்னொரு கேள்வி எனக்கு இவ்வளவு எங்களுக்கெல்லாம் வேதாத்ரி மகர்ஷிட்ட நிழல்ல இருக்கிற எல்லாருக்கும் இதெல்லாம் விளங்குது, தெரிஞ்சிருக்குது. ஆனா இப்ப வெளியில உள்ள ஒருவருக்கு இந்த கர்ம வினையை பற்றியும் அந்த எல்லா உயிர்களும் ஒன்று என்று சொல்றதை பற்றியும் மற்றது இப்ப நாங்க செய்யறது அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் என்று சொல்றதையும் கொஞ்சம் விளங்கப்படுத்துற கஷ்டமா இருக்கு. என்ன சொல்லி சின்ன உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். சிலர் சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வருகிறது சில பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆனா பெற்றார பாக்குற இல்ல. ஆனா பெற்றார் தான் கஷ்டப்பட்டே அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கணும் இப்ப இவ்வளவு காலம். ஆனா அவர் நல்ல நிலைக்கு வந்த பிறகு அநியமான பிள்ளைகள் கவனிக்கணும் பெற்றோர், சிலர் கவனிக்கிற இல்லை. அப்ப இவ்வளவுத்துக்கும் இந்த பெற்றோர் எல்லாம் எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தும் அந்த பிள்ளைகள் இந்த பெற்றார்ன்ற புண்ணியத்தால கூட நல்லா இருக்கலாம். ஆனா அவையில் திரும்பி பார்க்கறதே இல்லை. அப்பவும் இந்த உயிர் துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்குதானே. என்னண்டு இந்த உயிரும் அந்த உயிரும் உண்டு என்ற தத்துவம் சரி வரும் என்று சொல்லி கேட்கணும். சிலர் அவருக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம் என்றாதான் இந்த கேள்வி. அதாவது உயிர் ஒன்றுதான், ஆனா அந்த உயிரின் பயணம் மிக நீண்டது. ஆத்மாவுடைய பயணம் மிக நீண்டது. இன்றைக்கு சந்திக்கின்ற ஒவ்வொரு அனுபவமும் பிரசன்ட் என்ற ஆங்கில வார்த்தை இருக்கு பாருங்க, அது ப்ரீசென்ட். ரெண்டா பிரிச்சிங்கன்னா ப்ரீசென்ட்னு வரும். அப்ப இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஒரு செயல், ஒரு அனுபவம் என்பது ஏற்கனவே ஒரு வினையின் முதிர்வு நேரம் அர்த்தம். அதே போல இன்றைக்கு நாம் செய்வது எல்லாமே இன்னொரு காலத்துக்கு முதிர்வு நேரமாக வருகின்ற போது நம்முடைய சந்ததியில 3வது தலைமுறையோ 5வது தலைமுறையோ 7வது தலைமுறையோ இருப்பாங்க. அவர்களுக்கு அது விளைவாக சேரும். அப்போ ஒவ்வொரு செயலும் இதை இன்றைக்கு மட்டும் இருந்து போறதில்லை, அடுத்த 140 ஆண்டுகளுக்கு இது ஒரு விளைவு தரக்கூடிய ஆற்றல் மிக்கது. அப்போ நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி துன்பம் வராத வகையில் இந்த செயல் இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவோடு வாழ்க்கை நடத்தினோம் என்று சொன்னா ஒவ்வொரு சந்ததியிலையும் எந்த விதமான குறைகளும் இருக்காது. இப்போ நீங்க சொன்னது போல ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தைகள், ஆனா தாய் தந்தை கவனிக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியாத காரணம் என்ன அப்படின்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வளர்த்தாங்கன்னு கவனிச்சு பாருங்க. அடிச்சு பிடிச்சு அவனை உருக்கி எடுத்து, எதுக்கு உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் நல்லா வரணுன்றது ஒரு நோக்கம் இருந்தாலும் கூட பிறகு நம்ம கடைசி காலத்தை காப்பாற்றுவான் என்ற எதிர்பார்ப்பும் பல பேர் இருக்கு. அப்போ நீங்க எதிர்பார்ப்போடு வளர்த்தால் அவன் எதிர்பார்க்கிறான், இந்த களத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, எதுக்கு நான் வெட்டி செலவு பண்ணணும், நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல, அவன் எதிர்பார்க்கிறான். அப்போ எல்லாமே செயலுக்கு தக்க விளைவுதான். அப்ப என்ன செய்யணும், இல்லறம் என்பது இயற்கை நீதி, இல்லறத்து சந்ததி என்பது இயற்கை நீதியே தான். அப்ப இதை வளர்க்கின்ற பொறுப்பு தான் என்னுடையது. வளர்வது அவங்க தான், நானும் வளர்க்கிறேன். எப்படி ஒரு செடி வச்சிட்டோம், அதுக்கு உரம் போடுறோம், தண்ணீர் பாய்ச்சிரும், ஒரு வேலி போட்டு பாதுகாப்பு கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்தாலும் நான் சொல்றபடி செடி வளருமா? அது இயல்புக்கு தான் வளரும், நான் சொல்றபடி வளராது. அதே போல ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, வசதிகள் எல்லாம் கொடுத்தாலும் நான் சொல்றபடி அது வளருமா?
அதன் பதிவு என்னவோ அப்படித்தான் வளரும். எனவே இதை புரிந்து கொண்டு நாம் இந்த கடமையாக அந்த பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று அது கவனிக்கும். ஓ, சரி சரி. சரிங்களா? அதனால எதுவுமே இயற்கையுடைய விதி என்னன்னா, எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. நாம் சரி எதை சரி. நினைத்தாலும் செய்தாலும் அதுக்கு துல்லியமான பலன் வந்தே தீரும். இது இது 7 தலைமுறை கணக்கு. நாம் ஒரு தலைமுறை மட்டும் வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்தோம் சொன்னா தப்பா தான் இருக்கும். புரியாது. சரி. புரியாது. அப்போ இது எங்க இருந்து வந்தது? அங்க பார்த்தா தெரியும். அப்ப இறைவனின் தீர்ப்பு மிக துல்லியமானது. யாருடைய பிரார்த்தனைக்கோ வேண்டுதலுக்கோ அர்ச்சனை ஆராதனைக்கோ அது சிபி சாய்க்காது. அதுக்கு தெரிஞ்செல்லாம் ஒரே ஒரு சட்டம் தான், செயலுக்கு தக்க விளைவு. அப்ப நல்லதை செய்தால் நல்லது தரும், அல்லதை செய்தால் அல்லதுதான் வரும். சோ இது உறவு நட்பு எங்கே எடுத்து பார்த்தாலும் சரியா தான் இருக்கும். அதனால்தான் இந்த நம்பிக்கை என்பதில் 5 இருக்கு. இப்ப இருக்கிறது வெறும் மூட நம்பிக்கை தான் மக்கள் மத்தியில. அதாவது இது மகாபாரதத்துல பேசப்பட்ட கருத்து, வில்லிபாரதத்துல. தன்னம்பிக்கை, துணை நம்பிக்கை, இணை நம்பிக்கை, கற்பு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைன்னு 5 இருக்கு. இல்ல தன்னம்பிக்கை என்பது என்ன? எல்லாருக்கும் நான் சாதிச்சிருவேன் நம்பிக்கை இருக்கு, ஆனா சாதிக்க முடியுமா? அப்போ அது தன்னம்பிக்கை அல்ல. தன்னம்பிக்கை என்பது என்ன என்று சொன்னால், ஏற்கனவே சாதித்த சாதனைகளின் அடிப்படையில் என்னால் முடியும் என்று எழுகின்ற எண்ணம் தான் தன்னம்பிக்கை. சரிங்களா? அதே போல துணை நம்பிக்கை என்பது நமக்கு தெரிந்தபடியே சாதனையை பார்த்து இவரெல்லாம் செய்ய முடியும் இவரால என்று நம்புவது துணை நம்பிக்கை. இப்ப நாமும் அவரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், ஒரு கூட்டு முயற்சி செய்தால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பது இணைத்து பார்ப்பது இணை நம்பிக்கை. கற்பு நம்பிக்கை, ஆபீஸுக்கு போறாங்க, ஆபீஸுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறோம். எங்கேயாவது போறாங்கன்னு நினைச்சா நம்பிக்கை இல்லை. சரி, இதெல்லாம் தன்னம்பிக்கைன்னு சொல்லி வாழ்ந்து தோத்து போனவங்க இருக்கிறாங்க. நல்லவே நினைச்சு நம்பி ஏமாந்து போனவங்க இருக்கிறாங்க. நல்ல கூட்டு ஸ்தாபனம் நினைச்சு ஏமாந்து போனவங்க இருக்காங்க. நல்ல கணவன் மனைவி என்று நம்பி ஏமாந்து போனவங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம்? ஏன் இந்த ஏமாற்றம்? அப்படின்னா தெய்வ நம்பிக்கை ஸ்டெடியா இல்லை. செயலுக்கு தக்க விளைவு தருபவன் இறைவன் என்ற தத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை, அதை பின்பற்றவில்லை. அப்போ தெய்வ நம்பிக்கை என்பது வெறுமனே கும்பிடுவது மட்டுமல்ல, அபிஷேகம் ஆராதனை செய்வதெல்லாம் தெய்வ நம்பிக்கையே கிடையாது. தெய்வத்தை நம்பினால் தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கணும். அதான் தெய்வ நம்பிக்கை. அப்போ எதையும் வேண்டக்கூடாது. அதாவது பைபிள் அருமையான வசனம் உண்டு. எந்த தகப்பனாவது தன் பிள்ளைக்கு அப்பம் கேட்கின்ற பிள்ளைக்கு கல்லை தருவானா? எந்த தந்தையாவது மீனை கேட்கின்ற பிள்ளைக்கு பாம்பை தருவானா? அற்பர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைக்கு தகுந்த ஈவுகளை தருகின்ற போது உங்கள் பிதா உன்னிலும் மேலானவர் அல்லவா? அவர் உங்களுக்கு தகுந்த ஈவுகளே தருவார் என்பதில் என்ன ஐயம் என்று பைபிள் அற்புதமான வசனம் இருக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல செய்யறோம்னு நினைக்கிறோமே, நம்மை படைத்த இறைவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், அவன் நமக்கு எங்கேயாவது கஷ்டத்தை கொடுப்பானா? அவன் ரொம்ப பிச்சைக்கார மாதிரி எதுக்கு எப்பவும் போய் கையை தூக்கிட்டு நிக்கிறான்? எதுக்கு பேரு பக்தி ஆராதனை? எனவே நாம் நல்லதை செய்த இறைவன் நல்லதை தான் தருவான். அவன் எங்கேயும் போய் பார்க்க, உள்ளத்தின் உள்ளே உளப்பல திருத்தங்கள் நமக்குள்ளே இருக்கிறான். அப்ப அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற ஒழுக்கம் வந்து விட்டால் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராதுங்க. சோ இந்த 7 தலைமுறை அதை இம்ப்ரெஸ் பண்ணினா தான் தத்துவம் ஜெயிக்கும்.
ம்ஹும். ஒரு பிறவி மட்டும் கணக்கு பார்த்தால் தத்துவம் தோத்து போகும். அவனுக்கு ம்ஹும். புரியாது ம்ஹும். ம். புரியாது. அப்ப யாருக்குமே ஐயா எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் ஆமா நிஷ்காமிய கர்மமும் கடமையை ஆமா. மட்டும் செய்துட்டு போறதுன்னு தான் அதாவது வாழ்க்கையில ஒரே குறிக்கோளா இருக்கணும். யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்காது என்று சொன்னால், ம்ஹும். இறைவனை அசலாக நம்புகின்ற யாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்காது. ஓ என்னை சரி. படைத்த இறைவனுக்கு என்ன தருவனோ தெரியும், நான் கேட்க மாட்டேன். பிரார்த்தனை ம், என்பது ம், வணக்கத்திற்கு மட்டுமே தான். இறை வணக்கம் என்றால் வணக்கம் மட்டும்தான், கேட்பது அல்ல, வணங்குவது மட்டுமே. ட்ரூ ம், ம். பிரேயர் ஆஸ்க்ஸ் ஃபார் நத்திங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் given பை காட். பிரார்த்தனை என்பது வேண்டுவதல்ல, நன்றி செலுத்துவது. இது எத்தனை இது பேருக்கு தெரியும்? ஸோ இதெல்லாம் கற்றுத்தரவில்லை என்பது என்னுடைய ஆதங்கமா இருக்கும். எல்லாம் சாமி கிட்ட கேளு சாமி கிட்ட கேளுன்னு சொல்லி பிச்சைக்காரன் மாத்தி வச்சிருக்காங்களே தவிர நன்றி சொல்லுன்னு யாரும் ம்ஹும். சொல்லி தரல. ம், இந்த ம், பிறவியை ம். தந்தி பொண்ணு நம்ம எடுத்துங்களேன், அற்புதமான பிறவி, அற்புதமான குரு, அற்புதமான வாழ்க்கை முறை. இதை தந்து இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? குருவுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ம், ம். அது ஆமா, சொல்லலைன்னு நன்றி கிட்டத்தனம் அல்லவா? ஆமா. ம். ம், ம், அப்ப ம். பிரார்த்தனை என்பது வேண்டுவது அல்ல, நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவது மட்டும். மட்டும்தான். கடவுள்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது. ம், டிசைரிங் ம், இட் செல்ஃப் ம், இஸ் அகேன்ஸ்ட் த காட். உண்மையான நாத்திகன் ம், யார் ம், என்றால், ம், கடவுள்கிட்ட ம், போய் எனக்கு என்னது கொடுன்னு கேட்டா அவன் நாத்திகன். ம், ம். அவன் தான் உண்மையான நாத்திகன். ஏன்னா நம்பலையே, எனக்கு கொடுன்னு கேட்கறேன்னு இல்ல, நம்பி இருந்தா கேட்க ஆமா. மாட்டேன்ல. அப்ப உண்மை நாத்திகன் யார்? இல்லைன்னு சொல்றவன் நாத்திகன் இல்ல. கடவுளை ம்ஹும். நம்பாமல் போய் தினம் நச்சிருக்கிறான் பாருங்க, இவன் தான் அசல் நாத்திகன். அசல்னஸ். ஆமா. ம். ம். புரியுது ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து ராதாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. மிக சிறப்பாக இதை முடிச்சிருக்கீங்க, தொண்டோட முடிச்சிருக்கீங்க. புத்தகத்துல சொன்னதை விட இந்த ஸ்பீச்சஸ் ஃபுல்லா நான் கேட்டது இன்னும் நல்ல விளக்கமா இருந்தது. இந்த ஸ்பீச்சை வச்சு நாங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப அது உபயோகமா இருக்கு. மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் பொழுது தத்துவங்கள்லாம் ஆழ்ந்து போய் அதை சொல்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. அதுக்கு மிக்க மிக்க நன்றிகள் ஐயா. உங்களுடைய இந்த தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். இறையருளும் குருவருளும் என்றும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். இப்போ நீங்க வந்து கடவுள்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு வணிக நிறுவனத்துல தனாகர்ஷண சங்கல்பம் நடத்த சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஆக்சுவலா ஒண்ணு கேட்டு செய்யணும் அப்படின்றதுல ஒரு உடன்பாடு இல்லை. பட் வேற ஆள் இல்லைன்னு சொல்லி நடத்த சொல்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம எந்த மாதிரி ஒரு மனநிலையோட அதை நடத்தலாம்? தவிர்க்க முடியுமாம்மா? தவிர்க்க அதான் முடியும்னா முடியல. தவிர்க்க முடியல. அதுதான் நான் சொன்னேன். முடியல. முடியல வேண்டி கேட்டுக்கிறாங்க. சரி, அவர் நம்பிக்கை அப்போ இருக்கு. வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களோட ஆனிவர்சரி. சோ அதனால நடத்தி கொடுக்க சொல்றாங்க. சோ இத நடத்தி வந்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு இறைவன் நல்லது கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆமா எண்ணத்தோட செய்யலாம் இல்லையா? அங்க ஆமா எவ்வளவோ பேர் தொழிலாளர்கள் ஒர்க் பண்றாங்க. ஆமா உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையை வச்சுட்டு நம்ம நடத்தி கொடுக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா. அதுதான் நாங்களே யோசனை வந்து இங்க ஓடிட்டே இருந்தது. நீங்க நாங்களே வந்து இங்க பண்ணினதே கோயம்புத்தூர்ல இல்லைங்கய்யா. வீட்டுல நானு கேட்டதே ஆஹ் இல்லை எதுவுமே. ஆமா நீங்க சொல்ற மாதிரிதான் இறைவன் கொடுக்கிறாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, கேள்வி கேட்கறச்சே கூட நம்ம கேள்வி கூட வேணாம்னு தோணுது. பதில் அப்படியே உங்களுடைய இதுல வந்தது வந்து தானே வந்து வந்து விழுது. அது கூட ஒரு அற்புதம் தான். அதான் சாமி சொல்லுவாங்க, சரி. அது நமக்கு கேள்வி ஆத்மார்த்தம் வந்ததுன்னா பதில் எப்படியோ வந்து விழுந்துட முடியும்பாரு. அதே மாதிரிங்க அந்த வானப்பிரஸ்தம் அப்புறம் சந்நியாசம்னு 2 இருக்கு. இது வந்து இப்ப நம்ம இல்லறத்துல இருக்கும்பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம், எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு சின்ன வானப்பிரஸ்தம் என்பது அகத்தாய்வுமா. வனப்பிரஸ்தம் ஆமா
வனம். இப்ப ஓகே வனம் என்பதுல ஓகே டென், ஈடன், கார்டன், ஃபாரஸ்ட், ஜங்கிள் எவ்வளவு இருக்குங்கம்மா. ம் இதுல இந்த ஃபாரஸ்ட் வந்து அது வனத்துறைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து அப்படியே போய் சுற்றிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பாதையை தெரியும். அதே போல் மலைவாசிகளும் அந்த பாதையை தெரியும் அவங்களுக்கு. ஜங்கிள்ன்றது ம் திக்கு தெரியாத காடு, அடர்ந்த காடுகள், காடு எந்த ம் திசைன்னே ம் தெரியாது. ஏன் இதை வந்து நம்ம கருமையத்துக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, வனவாசத்துக்கு ஒப்பிடுறாங்கன்னா, நம்முடைய ஆத்மாவில் எது எப்போ வெளிவரும் நமக்கு தெரியாது. ம் திக்கு தெரியாத காடு மாதிரி தான் நம்முடைய கருமையமும். அது என்ன பதிவு ம் இருக்குது, எப்போ வெளியே வரும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப வனவாசம் என்றால் இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய வினை பதிவுகளை ஆராய்ந்து பார்ப்பது, அகத்தாய்வுன்னு அர்த்தம். அந்த ஓகே அகத்தாய்வு செய்வதற்கு தவமும் தனிமையும் வேணும். ஓகே அதுக்காக கிரகஸ்தம் முடித்த பிறகு வனப்பிரஸ்தம் அப்படிம்பாங்க. ஓகே இப்போ வனப்பிரஸ்தத்துல அங்க போய் தனிமையில இருந்து தவம் செய்து தன் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, இது ஏன் நடந்தது, ஏன் நடக்கல என்றெல்லாம் யோசிக்கிற போது, இதுக்கெல்லாம் காரணம் இறைநிலை, அதனுடைய செயல் விளைவு விதி அப்படின்றது அர்த்தமாகும். அது ம் அர்த்தமாகிற போது அந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப ஓகே வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சந்நியாசம், நியாசனம், சப்ளிமேஷன். சந்நியாஸ் அப்படின்னா சோல் சப்ளிமேஷன். இப்போ ஓகே கற்பூரம் சப்ளிமேட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, இருக்கிற இடமே தெரியாது. ஆ ஓகே அப்ப அதைத்தான் வந்து அஞ்ஞான வாசம் சொல்லுவாங்க. தான் இருந்த இடமே அடையாளம் தெரியக்கூடாது. ம் அப்ப வனவாசம் என்பது தன்னை ஆராய்ந்து பார்த்து காரண காரியத்தை தேர்வது. அஞ்ஞான ஓகே வாசம் என்பது தன்னை மறந்து நான் என்பது இல்லாமல் வாழ்வது. இப்போ அதான் மகாபாரதம் சந்நியாசம்ங்கிறது தொண்டுக்கு ஒப்பிடலாம் இல்லையா? தொண்டு கொப்பிடலாம். ஓகே தொண்டுதான், தொண்டு செய்து இன்பம் காண்பது. ஏன்னா வாழ்க்கை ஒரு நாள் முடியும், அது சந்நியாஸ், முடிஞ்சு போகும். அதற்கு தொண்டு செய்வது. அதாவது மகாபாரதத்துல 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம். அப்போ அகத்தாய்வு கிரகஸ்தம் என்பது பொறுப்புன்னு சொல்லலாம். என்னமா, கிரகஸ்தம்ங்கிறத பொறுப்புன்னு சொல்லலாம் இல்லையா? கிரஸ்தம் வந்து பொறுப்பு தான், அதாவது இல்லற கடமைகள். பொறுப்பு ஆமா, கடமை. பொறுப்பு கடமைகள். ஒரு வாழ்க்கை துணை, தாய் தந்தை, பிறக்கிற குழந்தைகள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை, இதான் கிரகஸ்தம். ஓகேங்க. ஸோ இயல்புடைய மூவர் அப்படின்னா கணவனுடைய தாய் தந்தை மட்டுமா? இல்ல, மனைவியின் தாய் தந்தை சேர்த்துதான். இத கிறிஸ்தவத்துல திருமணம் செய்கின்ற போது அந்த பாதிரியார் சொல்லுவார். மணப்பெண் முதல்ல கூப்பிட்டு சொல்லுவாரு, அப்புறம் மணமகன் கூப்பிட்டு சொல்லுவாரு, இன்று முதல் அவனுடைய தாய் தந்தை உன்னுடைய தாய் தந்தை, அவனுடைய உடன்பிறப்புகள் உன்னுடைய உடன்பிறப்புகள். அதே போல மணமகன் கூப்பிட்டு சொல்லிட்டு, இன்று பிதா உங்கள் இருவருக்கும் இந்த பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். தேவன் விதித்த இந்த பந்தத்தை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களாக அப்படின்னு சொல்லி, தேவனே உங்கள் மூலமாக குழந்தையாக பிறக்கிறார், அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பை உங்களிடத்தை தருகிறார். இது சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படி சொல்லி இந்த கல்யாணம் பண்ணா என்ன கெட்டு போச்சு? கருத்து தானே முக்கியம். கரெக்ட் தான். ஆனா அது சொன்னாலும் அந்த சொன்ன நேரத்தோட மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதைத்தான் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு சபையில் உள்ள அனைவரும் அவர்களது திருமண நாளை புதுப்பித்துக் கொள்வார்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். எல்லாமே ஒரு சடங்கா போயிடுச்சு. அத சடங்கு, வெறும் சடங்கு. அதான் சாமி சொல்லுவாங்க, இதுக்காகத்தான் இதை செய்கிறோம் என்று அர்த்தம் தெரிந்து செய்தால் பலன் அதிகம். நீங்க சடங்கு சம்பிரதாயங்கள்ல செய்யணுன்ற கட்டாயம் இல்லை, ஆனா செய்யறீங்க அப்படின்னா இதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்ற அர்த்தம் தெரிந்து செய்தால் பலன் அதிகம், இல்லைங்களா? உண்மைங்க. நன்றிகள் ஐயா. வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடனம்மா. சொல்லுங்க. ஐயா, அருமையா. நான் வந்து இன்னைக்கு தாயா இந்த இதை கேட்டிருக்கேன். இது டெய்லி உண்டாயா? இல்லம்மா, வாரத்துல 2 நாள். என்ன கிழமை? புதன் இன்னைக்கு. ஆமா. அதாவது புத- இது கேனடால இருந்து நடக்குதுமா. சரியா? அவங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய்க்கிழமை இரவு, ஓ நமக்கு சரி. புதன்கிழமை காலையில. அதே ஆ, போல ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க நடத்துவாங்க, நமக்கு அது ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் இருக்கும். ஓ இப்படி சரியா வாரத்துல சரியா 2 அல்லது 3 வகுப்பு நடக்குமா. நீங்க எதுல பாத்தீங்க இந்த சரியா. வியூ, இந்த பிளேயர் எதுல எனக்கு பாத்தீங்க? வந்து நாங்க வந்து கும்பகோணம் மன்றத்துல இருந்து உதயகுமார் அப்படிங்கிற ஒரு தம்பி ஒரு அனுப்பியிருந்தாங்க. அதுல அவர் பார்த்துட்டு இப்ப ஒதுக்க நான் மாட்டேன், ஜாயின் ரெகுலரா பண்ணேன். போடுவோம்மா. ரெகுலர் போட்டுட்டு இருக்காரு, அதை ஓகே பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நீங்க ஒவ்வொரு எங்கயா வகுப்பும் இருக்கீங்க? உதயகுமார் கரெக்டா போட்டுருவாரு. நான் இப்போ கோயம்புத்தூர்ல நீங்க இருக்கேம்மா. எங்க? கோயம்புத்தூர்ல ஆமா, இருக்கீங்களா? அப்புறம் பேசலாம் ஐயா. என்பது. அப்புறம் பேசுறையா? அப்புறம் பேசுறியா? சரியா. ஓகேம்மா, இப்ப வாழ்க வந்து வாழ்க. தனா ஆகாசம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஐயா? பண்ணலாம் பண்ணலாம், தனிப்பட்ட பண்ணலாம்ல. முறையில நம்ம வீட்டுல வந்து செய்துக்கலாம். அதாவது இப்ப வந்து நம்ம என்னோட பொருள் ஆமா, குறை இருக்குன்னு செய்தீங்கன்னா நிச்சயமா நிறைவாகும். ஓ சரியா. வசதிக்குன்னு செஞ்சீங்கன்னா வராது. சரியா. வசதிக்குன்னு செஞ்சா வராது. இல்லையா, ஒரு நிமிஷம். இப்போ என்னோட தாய் தந்தையருக்கு 80வது கல்யாணம் 1ஆம் ஆ, தேதி சனிக்கிழமை. நாங்க ஆ, வெள்ளிக்கிழமை சத்தியமூர்த்தி வரலட்சுமி குடும்ப வசமாகன்னு அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தை சரி, சொல்லலாமா ஐயா? சொல்லலாம். ஓகே ஓகே எதுவுமே ஓகே. குடும்பத்துக்கு நல்லதுதாம்மா செய்யறோம் சரியா. இல்லையா? ஆமா. அப்போ இல்லறம் என்பது பொருள் துறையில் நிறைவாக்கணும், உறவு நட்புல நிறைவா இருக்கணும். அதுதானே குடும்பம். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. ஆனா பணம் ஆமா. வேண்டாம்னாலும் வெறுத்தோம்னாக்க ஒன்றும் நடக்காது. சாமியே சொல்லுவாங்க, சரியா. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், ஆமா. மாற்றுவதன் மூவாசை, மதி ஆ, கொண்டே பயன் பெறுவோம். அதுல சரியா. குறை இருக்குன்னா சங்கல்பம் தாராளமா செய்யலாம். சரி. அப்புறம் இது இன்னும் இல்லையா, நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கவே வேண்டாம். நம்ம வந்து நம்ம 4 பேருக்கு நல்லது வேணா கொடுக்க மாட்டாம்மா. ஓ அதுதான்யா அதுதான். இன்னைக்கு தான் நான் ரொம்ப கொஞ்சம் தான் முன்னாடி தான் நான் அதை ஆன் பண்ணேன். அதனால எனக்கு ஃபுல்லா கேட்க முடியல. சரியா. உங்களுக்கு அது இதுல நாங்க இது வந்து நம்ம கேண்டா யூடியூப் இருக்குமா, சரியா. கேண்டா ஆ, ஆ. அந்த சேனல்ல நீங்க கேட்கலாம். எல்லாம் இந்த 134 இதுவும் அதுல இருக்கு. சரியா சரியா. கேண்டா மிக்க ஸ்கை நன்றி. யோகான்னு நீங்க யூடியூப்ல அடிச்சீங்கன்னா வரும். ஓகேயா, மிக்க நன்றி நன்றி ஐயா. கேண்டா ஸ்கை வாழ்க யோகான்னு வளம். போடுங்க. வாழ்க வளமுடன். போறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதி நிறைவு செய்வோம். இந்த 134 கிழமைகளாக குருவின் குரல் என்ற இந்த தலைப்பில் இந்த திருச்சிந்தனை உரையை சிறப்பாக எமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அவரது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு நாம் ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.